கிசான் பிரதம மந்திரியுடைய PM கிசான் யோஜனாவின் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்க அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும்? இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகி இருக்கு. என்னென்ற பற்றி இந்த வீடியோ தொகுப்புல முக்கியமா நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இந்த PM கிசான் 20வது தவணை தொகை வெளியீட்டுக்கான நேரம் வந்தாச்சு. சோ இந்த ஜூலைல வெளியிடுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஜூலைல PM கிசான் உடைய 20வது தவணை தொகை வெளியீடு என்பது கிடையவே கிடையாது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி PM கிசான் உடைய வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றத பற்றி இந்த வீடியோல உங்களுக்கு நான் இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. ஏன் இவ்வளவு தாமதத்திற்கு என்னதான் காரணம் என்றதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்கு சில முக்கியமான தகவல்கள் ரெடியா இருக்கு. PM கிசான் யோஜனாவின் 20வது தவணையை அரசாங்கம் எப்பொழுது வெளியிடும்? பலனை பெற திட்டத்தில் EKYC செய்யுங்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விதைகள், உரங்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவை நாட்டில் உள்ள விவசாயிகளை தன்னிறைவு பெற உதவுகிறது. நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக இந்திய அரசு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவை நடத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் ஆண்டுதோறும் 6000 நிதி உதவியை விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்துகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவை பயன்படுத்தி விவசாயிகள் விதைகள், உரங்கள் மற்றும் பிற சிறிய விவசாய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா நாட்டில் விவசாயிகளை தன்னிறைவு செய்ய உதவுகிறது. அரசாங்கம் இதுவரை பிரதம மந்திரி கிசான் சம்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் 19 தவணைகளை வெளியிட்டுள்ளது. பல விவசாயிகளுடைய 20வது தவணைக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ இதை எப்பொழுது வெளியிட முடியும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோல அறிய போறோங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரதமருடைய PM கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் 20வது தவணை தொகை அரசாங்கம் வெளியிட முடியும் என்று ஊடக அறிவிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாரணாசிக்கு வருகை தருவார். இருப்பினும் தவணை வெளியீடு தேதி குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இதுல வெளியிடல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி PM கிசான் 20வது தவணை தொகை வெளியீடு என்பதை நாம எதிர்பார்க்கலாம். இந்த திட்டத்தில் கீழ் இதுவரை EKYC செய்யாத விவசாயிகள் அடுத்த தவணையை பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இது தொடர்பாக PM கிசான் சம்மான் நிதி யோஜனாவில் EKYC செய்வதற்கான செயல்முறை என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். EKYC-யை முடிக்க முதலில் நீங்கள் pmkisan.gov இணையதளத்தை பார்வையிட வேண்டும். வலைதளம் திறந்த பிறகு EKYC விருப்பத்தை கிளிக் செய்து அந்த கட்டத்துல உங்களுடைய 12 இலக்க ஆதார் எண்ணை உள்ளீடு செய்யவும். தேடல் பொத்தானை கிளிக் செய்யவும். பிறகு ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைலுக்கு OTP வரும். இதை செய்த பிறகு அந்த எண்ணில் பெறப்பட்ட OTP-யை பெட்டியில் நிரப்பவும். செயல்முறைகள் உதவியுடன் EKYC-யை முடித்துக் கொள்ளலாம். சோ இந்த PM கிசானுடைய 20வது தவணை சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். திட்டத்தினுடைய பெயர் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா. தவணை 20வது தவணை வரணும், ஆனா இன்னும் வரல. தவணை ஒன்றுக்கு தொகை 2000. பணம் செலுத்தும் முறை நேரடி வங்கி பரிமாற்றம் DBT. ஓகேங்களா. பணம் செலுத்தப்பட வேண்டிய தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி தற்காலிகமானதுதான். ஆகஸ்ட் 2ஆம் தேதி கண்டிப்பா வரும். வலைதளம் பாத்தீங்கன்னா pmkisan.gov.in இந்த இணையதளத்துல போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா. சோ PM கிசானுடைய பண வரவு, இந்த 20வது தவணை தொகைக்கு உண்டான பண வரவு அதி விரைவில் வர இருக்கு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் என்று ஊடகங்கள் தரப்புல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வெளியிடல. ஆனா ஊடகங்கள் தரப்புல இருந்து சில முக்கியமான தகவலா நமக்கு வெளியாகி இருக்குங்க. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி PM கிசானுடைய 20வது தவணை தொகை விரைவில் உங்களுடைய கணக்கிற்கு வர வைக்கப்படும். நீங்க உங்களுடைய அருகாமையில் இருக்க வங்கி கிளைக்கு சென்று EKYC-யை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். தயாரா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் வரவு நடைபெறுங்க. மக்களே, இந்த மாதிரி PM கிசான் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
கிசான் பிரதம மந்திரியுடைய PM கிசான் யோஜனாவின் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்க அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும்? இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகி இருக்கு. என்னென்ற பற்றி இந்த வீடியோ தொகுப்புல முக்கியமா நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இந்த PM கிசான் 20வது தவணை தொகை வெளியீட்டுக்கான நேரம் வந்தாச்சு. சோ இந்த ஜூலைல வெளியிடுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஜூலைல PM கிசான் உடைய 20வது தவணை தொகை வெளியீடு என்பது கிடையவே கிடையாது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி PM கிசான் உடைய வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றத பற்றி இந்த வீடியோல உங்களுக்கு நான் இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. ஏன் இவ்வளவு தாமதத்திற்கு என்னதான் காரணம் என்றதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்கு சில முக்கியமான தகவல்கள் ரெடியா இருக்கு. PM கிசான் யோஜனாவின் 20வது தவணையை அரசாங்கம் எப்பொழுது வெளியிடும்? பலனை பெற திட்டத்தில் EKYC செய்யுங்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விதைகள், உரங்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவை நாட்டில் உள்ள விவசாயிகளை தன்னிறைவு பெற உதவுகிறது. நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக இந்திய அரசு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவை நடத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் ஆண்டுதோறும் 6000 நிதி உதவியை விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்துகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவை பயன்படுத்தி விவசாயிகள் விதைகள், உரங்கள் மற்றும் பிற சிறிய விவசாய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா நாட்டில் விவசாயிகளை தன்னிறைவு செய்ய உதவுகிறது. அரசாங்கம் இதுவரை பிரதம மந்திரி கிசான் சம்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் 19 தவணைகளை வெளியிட்டுள்ளது. பல விவசாயிகளுடைய 20வது தவணைக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ இதை எப்பொழுது வெளியிட முடியும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோல அறிய போறோங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரதமருடைய PM கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் 20வது தவணை தொகை அரசாங்கம் வெளியிட முடியும் என்று ஊடக அறிவிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாரணாசிக்கு வருகை தருவார். இருப்பினும் தவணை வெளியீடு தேதி குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இதுல வெளியிடல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி PM கிசான் 20வது தவணை தொகை வெளியீடு என்பதை நாம எதிர்பார்க்கலாம். இந்த திட்டத்தில் கீழ் இதுவரை EKYC செய்யாத விவசாயிகள் அடுத்த தவணையை பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இது தொடர்பாக PM கிசான் சம்மான் நிதி யோஜனாவில் EKYC செய்வதற்கான செயல்முறை என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். EKYC-யை முடிக்க முதலில் நீங்கள் pmkisan.gov இணையதளத்தை பார்வையிட வேண்டும். வலைதளம் திறந்த பிறகு EKYC விருப்பத்தை கிளிக் செய்து அந்த கட்டத்துல உங்களுடைய 12 இலக்க ஆதார் எண்ணை உள்ளீடு செய்யவும். தேடல் பொத்தானை கிளிக் செய்யவும். பிறகு ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைலுக்கு OTP வரும். இதை செய்த பிறகு அந்த எண்ணில் பெறப்பட்ட OTP-யை பெட்டியில் நிரப்பவும். செயல்முறைகள் உதவியுடன் EKYC-யை முடித்துக் கொள்ளலாம். சோ இந்த PM கிசானுடைய 20வது தவணை சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். திட்டத்தினுடைய பெயர் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா. தவணை 20வது தவணை வரணும், ஆனா இன்னும் வரல. தவணை ஒன்றுக்கு தொகை 2000. பணம் செலுத்தும் முறை நேரடி வங்கி பரிமாற்றம் DBT. ஓகேங்களா. பணம் செலுத்தப்பட வேண்டிய தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி தற்காலிகமானதுதான். ஆகஸ்ட் 2ஆம் தேதி கண்டிப்பா வரும். வலைதளம் பாத்தீங்கன்னா pmkisan.gov.in இந்த இணையதளத்துல போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா. சோ PM கிசானுடைய பண வரவு, இந்த 20வது தவணை தொகைக்கு உண்டான பண வரவு அதி விரைவில் வர இருக்கு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் என்று ஊடகங்கள் தரப்புல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வெளியிடல. ஆனா ஊடகங்கள் தரப்புல இருந்து சில முக்கியமான தகவலா நமக்கு வெளியாகி இருக்குங்க. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி PM கிசானுடைய 20வது தவணை தொகை விரைவில் உங்களுடைய கணக்கிற்கு வர வைக்கப்படும். நீங்க உங்களுடைய அருகாமையில் இருக்க வங்கி கிளைக்கு சென்று EKYC-யை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். தயாரா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் வரவு நடைபெறுங்க. மக்களே, இந்த மாதிரி PM கிசான் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.